ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 1/3/2024 வெள்ளிக்கிழமை, மாசி 18. ராசி பலன்கள் பார்ப்போம். மேஷ ராசி. வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் மாற்றமான சூழல் உண்டாகும். நண்பர்களுக்கிடையே புரிதல்கள் ஏற்படும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அஸ்வினி ஆதாயம் ஏற்படும். பரணி மாற்றமான நாள். கிருத்திகை செல்வாக்கு அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்வாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். நெருக்கமானவர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும். வித்தியாசமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. வெளியூர் பயணங்களால் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீலம். கிருத்திகை சிந்தனைகள் பிறக்கும். ரோகிணி உதவிகள் கிடைக்கும். மிருகசிரிச்சம் அனுபவம் ஏற்படும். மிதுனராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். எதிர்பார்ப்புகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும். கற்பனை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும். பாரம்பரியம் தொடர்பான தேடல் பிறக்கும். கலை நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். நிதி தொடர்பான நெருக்கடிகள் குறையும். ஆதரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள். மிருகசிரீட்சம் ஒத்துழைப்பு உண்டாகும். திருவாதிரை முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் நெருக்கடிகள் குறையும். கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே புரிதல்கள் ஏற்படும். கால்நடை வளர்ப்பு மூலம் ஆதாயம் அடைவீர்கள். பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திடீர் செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். பக்தி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். புனர்பூசம் வரவுகள் உண்டாகும். பூசம் புரிதல் ஏற்படும். ஆயில்யம் சேமிப்பு குறையும். சிம்மராசி அன்பர்களுக்கு எதிலும் நடுநிலையுடன் செயல்பட்டு ஆதரவுகளை உருவாக்கி கொள்வீர்கள். விளையாட்டு போட்டிகளில் மாற்றமான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். தந்தை வழி உறவுகளின் மூலம் ஆதாயம் ஏற்படும். சிக்கல்கள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் ஆதரவு கிடைக்கும். பூரம் நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். உத்திரம் ஆதாயம் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். நண்பர்களின் மூலம் வருமான வாய்ப்புகள் ஏற்படும். தன வரவுகள் சாதகமாக இருக்கும். எதிர்ப்புகளினால் ஏற்பட்ட தாமதம் குறையும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் சாதகமாகும். வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் மதிப்பு அதிகரிக்கும். ஹஸ்தம் சாதகமான நாள். சித்திரை மேன்மை உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். நிர்வாகத் துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளால் ஆதாயம் உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு மன திருப்தியை ஏற்படுத்தும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஊக்கம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை ஆதரவு பெருகும். சுவாதி வாய்ப்புகள் கிடைக்கும். விசாகம் அந்யோன்யம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும்.
வஞ்சனை பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கலை சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். மறைமுக செயல்களால் ஆதாயம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களை பற்றிய கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும். உத்தியோக பணிகளில் மாற்றமான சூழல் உண்டாகும். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். விசாகம் நெருக்கடிகள் குறையும். அனுஷம் ஆதாயம் ஏற்படும். கேட்டை மாற்றமான நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். நினைவாற்றலில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். நெருக்கமானவர்களால் சேமிப்புகள் குறையும். குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளின் உதவிகள் கிடைக்கும். ஆதரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் தேவைகள் நிறைவேறும். பூராடம் ஒத்துழைப்பு மேம்படும். உத்திராடம் உதவிகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். தொழிலில் புதிய பாதைகள் புலப்படும். மூத்த சகோதரர்களின் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வாகனம் வாங்கும் எண்ணங்கள் நிறைவேறும். அரசு பணிகளில் ஆதாயம் ஏற்படும். திட்டமிட்ட சில பணிகள் பலித்தாகும். போட்டி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் பாதைகள் புலப்படும். திருவோணம் மாற்றமான நாள். திருவோணம் முன்னேற்றமான நாள். அவிட்டம் ஆதாயம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. தன வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும். புதிய கலை சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படும். மகான்களின் தரிசனம் மற்றும் ஆசிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் காலதாமதங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் அறிமுகத்தின் மூலம் நன்மைகள் ஏற்படும். பாராட்டு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அவிட்டம் சேமிப்பு அதிகரிக்கும். சதயம் ஆசிகள் கிடைக்கும். பூரட்டாதி நன்மையான நாள். மீனராசி அன்பர்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும். இயந்திர துறைகளில் கவனம் வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். பயனற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எண்ணிய பணிகளை செய்து முடிப்பதில் காலதாமதங்கள் ஏற்படும். அமைதி வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புரட்டாதி குழப்பமான நாள். உத்திரட்டாதி வாதங்களை தவிர்க்கவும். ரேவதி காலதாமதம் உண்டாகும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.